வணக்கம். நான் ஆர்பி கோகுல்நாத் பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் நேர்காணல் உயிர் வகை என்ற செய்யுளை பற்றி தான். இந்த உயிர் வகையின் ஆசிரியர் தொல்காப்பியர் ஆவார். தொல்காப்பியர் அவரின் இயற்பெயர் இன்னும் கண்டறியப்படவில்லை. ஆனால் அவருக்கு ஏன் தொல்காப்பியர் என்று அவர் இந்த தொல்காப்பியர் ரொம்ப பழமையான இலக்கணத்தை எழுதியுள்ளார். தமிழோட இலக்கணம் தொல்காப்பியத்தை இவர் தான் எழுதியுள்ளார். இவர் வாழ்ந்த இடம், வாழ்ந்த காலத்தை நம்மால் கண்டு எடுக்க முடியவில்லை. இந்த உயிர் வகை செய்யுளில் தொல்காப்பியர் மனிதனின் ஆறு அறிவுகளை பற்றியும் கூறியுள்ளார். ஐம்புலன் என்று சொல்வார்களே, அதை பற்றி தான் கூறியுள்ளார். இப்போது நாம் செய்யுளை காணலாம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அவற்றொரு நாவு, மூன்றறிவதுவே அவற்றொடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதி நுணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. மறுமுறை கூறுகிறேன். ஒன்று அறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதி நுணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இந்த பாட்டில் தொல்காப்பியர் என்ன கூற வர்றாருன்னா, ஆறு அறிவு பற்றியும் கூறி வர்றார். முதல் வரியில் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே. அறிவு என்ன? தொடுதல், தொட்டா உணர முடியுது. இந்த அறிவை பற்றி கூற வர்றார். இரண்டாவது வரி இரண்டறிவதுவே அதனோடு நாவே, நாக்கு, சுவைத்தலை கூற வருகிறார். மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே. இந்த மூன்றாவது வரியில அவர் நுகர்தல், மூக்கால் நுகர்தல், இந்த அறிவை அவர் குறிப்பிட வர்றார். நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, கண், பார்ப்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, செவி, கேட்பது. இந்த வரிகளில் அவர் என்ன கூற வருகிறார்னா, கேட்கும் அறிவை கூற வருகிறார். ஆறறிவதுவே அவற்றோடு மனனே. இதுதான் மனிதர்களுக்கு தனித்துவமானது, மனம், மனித மனம். இதை இவர் ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதி நுணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இப்போ நம்ம பொருளை பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த விளக்கத்தை பார்த்து முடித்தோடனே, இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, இந்த அறிவு இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் இந்த ஆறு அறிவுமே இருக்காது. சிலதுக்கு 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், சிலதுக்கு 6 இருக்கும். அதுதான் மனிதர்கள். அந்த விலங்குகளோட எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம். ஓரறிவு, தொடுதல். மரத்துக்கு மரம் சார்ந்தது, இதுக்கெல்லாம் தொடுதல் மட்டும் உணர்வாக இருக்கும். நிறைய மரங்களுக்கு நீங்கள் தொட்டால் அதுக்கு தெரியும். இரண்டாவது என்ன? இரண்டாவது இந்த தொடுதல் கூட சுவைத்தலும் வரும். நாம் நாக்கால் சுவைப்போம். இது நத்தை போன்ற சில உயிரினங்களுக்கு தொட்டாலும் அதுக்கு இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நத்தையை நீங்கள் தொட்டிங்கன்னா சுருங்கிடும். அதால் அதோட நாக்கை வச்சும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். மூன்றாவது அறிவு என்னன்னா, தொடுதல், சுவைத்தல், நுகர்தல். அந்த உயிரினத்தினால தொடர்த்தியும் உணர முடியும்,
நுகரவும் முடியும், சுவைத்தலும் முடியும். இது வந்து எறும்பு இதுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கேட்கலாம், எறும்புக்கு கண்ணும் தானே அதுக்கு, அப்போ நீங்கள் அது பார்க்காதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இது அதோட மெயினாக அதுக்கு அதோட இந்த புலன்கள் எதுக்கு அதுக்கு நிறைய இருக்கோ அதை வச்சு தான் தொல்காப்பியர் இதில் சொல்லியிருக்காரு. அடுத்தது 4 அறிவு: தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், பார்ப்பது. தும்பி சார்ந்த இது அது போன்ற சில உயிரினங்கள் இந்த 4 அறிவுமே இருக்கும். 5 அறிவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகள். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம வந்து புறாவை எடுத்துக்கிட்டோன்னா அதால் வந்து பார்க்கவும் முடியும், தோற்றத்தை உணரவும் முடியும், நுகரவும் முடியும், சுவைக்கவும் முடியும், கேட்கவும் முடியும். இதில் கேட்பது கூட இருக்குது. 6 அறிவு. மனிதன் மட்டும்தான் இருக்கிறதுலே 6 அறிவாக இருக்கான் விலங்குகளில். இவ்வளோ பெரிய அறிவியல், இந்த அறிவியல் இதை தொல்காப்பியர் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. இதனால்தான் தொல்காப்பியரை நான் அறிவியல் புலவர் என்று சொல்வேன். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பண்டைய தமிழனின் அறிவியல் இதில் தெளிவாக வெளிப்படுகிறது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம தமிழர்கள் ஏகப்பட்ட அறிவியல் சாதனைகளை கண்டிருக்கிறோம். வணக்கம்.